எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீபிகா ரவிசங்கர் பேசுகிறேன். அம்மா அப்பா போன 6 மாதத்தில் நல்லா வெயிட் போட்டாங்க. சரி, கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிடலாம். மறுபடியும் வெயிட் லாஸ் ரொட்டீன் ஆரம்பிக்கணுங்க. நம்ம பாட்டுக்கு ஆடியோ புக்கை போட்டோமா, 6000 ஸ்டெப் நடந்தோமா, வெயிட் லாஸ் சாலட் சாப்பிட்டோமான்னு இருக்கணும். சரி, இன்றைக்கி நான் பண்ண போகிற வெயிட் லாஸ் சாலடை எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. வெயிட் லாஸ்க்கு எப்பவுமே கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக, சுகர் கம்மியாக எடுத்துகிட்டு வெஜிடபிள்ஸ், நட்ஸ், ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கணுங்க. இப்போ நான் இங்கே அதுக்காக லெட்யூஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது மூங்கில் குருத்து. நான் இந்த கேனில் இருக்கிற மூங்கில் குருத்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் க்ரன்ச்சினஸ்க்காகவும் ப்ரோட்டீனுக்காகவும் நட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை. இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும்ல டேஸ்ட்டு. அதனால இந்த பிச்சிங் சாஸ் அப்படின்ற இந்த ஸ்பினாச் ஆர்டிச்சோக் ஃப்ளேவரில் இந்த சாஸ் எடுத்துருக்கேன். இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எல்லாத்தையும் இப்படி இந்த பவுலில் போட்டுட்டு நல்லா தாராளமாக இந்த சாஸ் எடுத்து இப்படி, இது பேர் சாலட் ட்ரெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் வேணால் எடுத்துக்கலாம். வீட்லேயே ஈஸியாக செய்கிற சாலட் ட்ரெஸ்ஸிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னொரு நாள். இது எல்லாத்தையும் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். சும்மா ஆசைக்கு வேணால் கொஞ்சமாக ரைஸ் போட்டு குழம்பு போட்டு சாப்பிட்டு மீதி வயிறு ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு இந்த சாலட் சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெயிட் குறையும். கூடவே எக்ஸசைஸும் பண்ணணும். நன்றி. ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.